நானும் அம்மாலாம் சட்டி இந்த பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு அலைவோம். அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னடா அது இப்படி குண்டா தூக்கிட்டு அலையிற மாதிரி இருக்குது, என்னடா லைஃப் இது. இப்போ வந்து சார் நான் படிக்கிற இடத்துல பசங்க எல்லாமே சின்ன பசங்க தான், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு மத்தியில் நான் வந்து ஒரு 47 48ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆகவே தோல்வி அவங்களால தாங்கிக்க முடியல. நான் தாங்கிக்கிட்டேன். ஏன்னா நான் ஏகப்பட்ட தோல்வி பார்த்துட்டேன். ஒய்ஃப் இறந்துட்டாங்க, வீட்டை விற்றுட்டோம், இவ்வளோ பிரச்சனை. அப்புறம் இதை விட பெரிய தோல்வி என்ன ஆகிட போது, இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுங்க சார். ஏன் எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதான் மறுபடியும் சொல்கிறது, வேறு வழி இல்லைங்க சார், ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா கஷ்டங்க சார். ஒய்ஃப் இருந்துமே நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். சரி என்னடா எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு இருந்த நம்ம ஒய்ஃபே இறந்துட்டாங்க, இனிமேல் என்ன பண்ணுவோம், எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுவோம். என்ன வயசாக இருக்கும் உங்களுக்கு? 40 வயசு. +2 படிக்கும்போது புரியாத மேஸெல்லாம் 40 வயசில் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒருவேளை கஷ்டம்தான் அதை புரிய வச்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல. ஒய்ஃப் இல்லை, கடன் தொழில், உங்களால் எப்படி வந்து நிம்மதியாக படிக்க முடிஞ்சு? நான் படிக்க வந்தது வறுமையின் காரணமாக தான். நம்ம ஒரு இழப்பை இழந்துட்டோம். ஏன்னா இப்போ வந்து நான் என்ன தனியார் வேலைக்கு போகிறேன், வேலை இல்லைங்க சார் 40 வயசுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன், லாஸு, ஆட்டோ ஓட்டுறேன், விபத்து, எல்லாமே போச்சு. ஒய்ஃப் போயிட்டாங்க, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ என்ன வழி? பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்து நான் தயாராக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், அப்போ படிக்கும்போது நான் உக்காந்தேன்னா யூரின் கூட எந்திரிச்சு போக மாட்டேங்க சார். பசங்க இப்படி பார்த்துட்டு, ஆனால் ஏதாவது வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்கியானா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா? ஏன்னா எந்திரிக்கவே மாட்டேங்கிற அப்படிம்பாங்க. அதாவது நான் எந்திரிக்கிறதுக்காக தானே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அதனால் 3ஆம் வகுப்புல வரும் புக்கை மாற்றுறாங்க, ஏன் இது திரும்பவும் படிக்கணுமா, போயிடலாங்க நினைக்காம. ஆமாங்க சார், அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரிங்க சார். 2018 எழுதுகிறோம், மேத்ஸ் தியரியாக கேட்டாங்க. இப்போ வந்து புக்கு மாதிரி போச்சு. என்ன நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடாதுன்னே இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். எனக்கு எதிராக சரி செய்யுது அப்படியே தான் சார் நினச்சேன். உண்மையாகவே டிஎன்பிஎஸ்சியை எனக்கு இவன் வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நடக்குதாங்கிற மாதிரிலாம் நினச்சேன். ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் மற்றும் எஸ்எஸ்எஸ்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இலவச கொரியர் வசதியுடன் 15% வரை தள்ளுபடி விலையில் www.vr1publications.com இணையதளம் மூலம் பெறலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சிவராமன். 51 வயசு ஆகுது. குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணி நெடுஞ்சாலைத்துறை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து எடப்பாடி, சேலம் மாவட்டம் எடப்பாடி. அப்பா அம்மா காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1991 நான் +2 முடிக்கிறேன். ஆனால் +2 முடிக்கலன்னா ஃபெயில் ஆகிட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆட்டோ ஓட்டினேன். எவ்வளோ ஆட்டோ ஓட்டினீங்க? அது 1 வருஷம் ஓட்டினேன். என்ன அதுக்கப்புறம் ஏன் ஓட்டணும், அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம வண்டிக்கு போகிறது செட் ஆகல, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்ட்டு பிஸ்னஸ் பண்ணேன். காய்கறி வியாபாரம் பண்ணேன், இரும்பு கடை வச்சேன். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. சரி ஓகே நம்ம இனிமேல் சீட்டு சேர்த்தலாமா அப்படிங்கிற ஐடியாவில் ஏழை சீட்டு நடத்திட்டு இருந்தேன். அது ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு 28 எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இடம் வாங்கி ஏதோ வீடு கட்டினேன், சீட்டு நடத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து சீட்டு பணம் கரெக்டாக வசூலாகாதனாலும் அதனால் வந்து நான் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஆகிட்டேன். ஏன்னா சீட்டு போட்டவங்க கரெக்டாக பணம் தரல. அவங்க தராத போது அவங்களுக்கு அந்த பணத்தை கரெக்டாக தர முன்னாடி நான் வட்டிக்கு வாங்க ஆரம்பித்தேன். வட்டிக்கு வாங்கும்போது என்னுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுச்சு. ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்களுமே 2017 காலமாகிட்டாங்க. 2017 காலமாகிட்டாங்க. யார் இல்லைனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒய்ஃப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒய்ஃப் இருந்துமே நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். சரி என்னடா எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு இருந்த நம்ம ஒய்ஃபே இறந்துட்டாங்க, இனிமேல் என்ன பண்ணுவோம், எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வரும், எல்லாமே போயிடுச்சு. ஆனால் ஒய்ஃபுங்கிற இருந்தால் எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம சாதிச்சிக்கலாம், சம்பாதிச்சிக்கலாம் நம்பிக்கலாம். நான் அவங்களே போனதும் நான் ரொம்ப மனசு விட்டுட்டேன். அதாவது இப்போ நீங்கள் எத்தனை வீடு மாற்றிருப்பீங்க? பொதுவாக ஒரு 2-3 வீடு மாற்றிருப்பீங்களா? ஆனால் நான் வந்து 6ஆவது படிக்கும் போதுலேருந்து ஒரு 27 வயசு வரைக்கும் 17 வீடு மாற்றிருக்கிறேங்க. என்ன காரணம்னா, அப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸு சாப்பிடுவார், அதனால் காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நானும் அம்மாலாம் சட்டி இந்த பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு அலைவோம். அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னடா அது இப்படி குண்டா தூக்கிட்டு அலையிற மாதிரி இருக்குது, என்னடா லைஃப் இது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கும். சரி நம்ம வந்து எப்படியாவது ஒரு வீடு கட்டுன்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கினேன், கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன். கல்யாணமும் நானே தான் பண்ணிவிட்டேன். அப்பா அம்மாவோட ஹெல்ப்பு எதுவுமே இல்லை. நானே தான் கல்யாணம் பண்ணேன், நானே தான் இடம் வாங்கினேன், நானே தான் வீடு கட்டினேன். அந்த பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆனதும் ரொம்ப சிரமம், கடன் பிரச்சனை. அந்த மாதிரி சமயத்தில் சரி என்ன இந்த வருமானம் நமக்கு பெருசாக இருக்காது, பிள்ளை ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது என்ன கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை.
இந்த வீட்டை விற்றா தான் நான் தப்பிப்பேங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் வீட்டையும் விற்றுட்டேன். அப்புறம் அந்த கடன் பிரச்சனையில் என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க காலமாயிட்டாங்க. 2017 அவங்க காலமாயிட்டாங்க. சரி, அவங்க எத்தனை வருஷம் கல்யாணம் வாழ்க்கைங்க? எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க? 12 வருஷம். பெரிய பொண்ணு வந்து 9th படிக்கிறாங்க, சின்ன பொண்ணு 6th படிக்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்தில் வந்து பார்த்துட்டு சமையல் பண்ணி கொடுத்துட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்ம நிலைய தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய்ஃப் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு அண்ணா வந்து ஏசுவா என்ன பண்ணுற, டீம்ஸ் தான் எக்ஸாம் எழுத அப்படின்னாரு. நான் எக்ஸாம் எழுதணும்னா +2 பாஸ் பண்ண வேணாமா அப்படின்னேன். எடுத்து எழுத பெண்ணா அப்படின்னாரு. ஒய்ஃப் இல்லை, கடன் தொழில், உங்களால் எப்படி வந்து நிம்மதியாக படிக்க முடிஞ்சுது? சார் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், உண்மையை சொன்னால் நான் படிக்க வந்தது வறுமையின் காரணமாக தான். ஸோ அதாவது சார், இப்போ வந்து நம்ம ஒரு இழப்பை இழந்துட்டோம், வேறு வழி இல்லைங்க சார். ஏன்னா இப்போ வந்து நான் என்ன தனியார் வேலைக்கு போகிறேன், வேலை இல்லைங்க சார். 40 வயசுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன், லாஸு. ஆட்டோ ஓட்டுறேன், விபத்து. எல்லாமே போச்சு. ஒய்ஃப் போயிட்டாங்க, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ என்ன வழி? பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்து நான் தயாராக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், தனியார் வேலைக்கு போனால் வேலை இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணோன்னா பணம் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், உட்காந்து படிச்சின்னா வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லா பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க சார். அதனால் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, யாரும் கையை நீட்டக்கூடாது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், படித்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு டுட்டோரியல் சென்டரில் போய் கேட்டேன். இந்த மாதிரி மேத்ஸு நான் ஃபெயில் ஆகிட்டேன், மேத்ஸு போயிடுச்சு சார், எடுத்து எழுதணும் அப்படின்னேன். அதுக்கு அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, ஓகேங்க சார் சேர்த்திக்கலாம், யாருக்குங்க சார், உங்கள் பொண்ணுக்குங்களா பையனுக்குங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க சார் எனக்கு தான். உங்களுக்கா அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னேன். சரி ஓகே சார், அந்த பொண்ணு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னாங்க. அந்த பொண்ணு என்னை விட 10 வயசு இளைய பொண்ணு. ஆனால் உங்களுக்கு என்ன வயசு? நீங்கள் +2 என்ன வயசாக இருக்கும் உங்களுக்கு? 40 வயசு. 40 வயசில் +2 பாஸ் பண்ணுவோம். கூச்சப்படலையா நீங்கள்? இல்லை சார், நான் கூச்சப்படல, கொஞ்சம் கூட கூச்சப்படல. ஏன்னா நம்ம ஜெயிக்கணும், இதில் கூச்சப்பட்டு என்ன வருது? கூச்சப்பட்டால் எல்லாம் போட்டுருவாங்களா? யாருமே எதுவும் தரமாட்டாங்க. அப்போ நம்ம வந்து சரி வேறு வழி இல்லை, நம்ம படித்து அவர் சொன்ன வழி, ஒரே ஒரு வழி காட்டினார். டிஎன்பிஎஸ்சி எழுதலாம்ல அப்படின்னு சொன்னது தான். டிஎன்பிஎஸ்சிக்கு +2 வரையிலுமே +2 பாஸ் பண்ணிட்டா குரூப் 4 ஏஜ் லிமிட் கிடையாது, குரூப் 2 எழுதுறது டிகிரி முடித்தா ஏஜ் லிமிட் கிடையாது. அதனால் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, சரி கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். சரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நீ முதல்ல +2 பாஸ் பண்ணும்ல. சரி ஓகே, +2 பாஸ் பண்ணுறதுக்காக மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர் போய் ஜாயின் பண்ணேன். அவங்களும் ஓகே சார் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுக்கும்போதே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. +2 படிக்கும்போது புரியாத மேத்ஸ் எல்லாம் 40 வயசில் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒருவேளை கஷ்டம்தான் அதை புரிய வச்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கிளாஸுக்கு போகிறேன், 2 பசங்க அப்போ ஃபெயில் ஆகி அந்த பசங்க, அவங்க 2 பேர்த்துக்குமே அப்போ 17 வயசு, எனக்கு 40 வயசு. என் பக்கத்தில் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்து, இந்த பக்கம் உட்காந்து 3 பேர் தான் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ நான் வந்து என்னடா சின்ன பசங்க கிட்ட உட்காந்துருக்குமேங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கற்றுக்க வந்தபோது நாமளும் சின்ன பையன் தான், அவ்வளோதான். இதில் வந்து பெரிய ஆள், வயசாகிடுச்சு, இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. படிக்க வந்ததுக்கப்புறம் நாம் ஸ்டூடெண்ட்டா, ஆமாம் ஸ்டூடெண்ட்டு தான். அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட்டாக நினச்சிட்டா தான் நம்ம படிக்க முடியும். நான் பெரிய இவர் அப்படின்னு நம்ம நினச்சோம் படிக்க முடியாது. அந்த பொண்ணு சொல்லி கொடுத்து நான் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் தான். அதாவது என்னை பொறுத்தவரையிலும் கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது. படிக்கிறதுல என்ன கௌரவம்? யார்கிட்டயாவது போய் கடன் கேட்கறதுல கௌரவம் பார்க்கலாம். ஏன்டா அவன்கிட்ட போய் கடன் கேட்கணும், இவன்கிட்ட போய் கடன் கேட்கணும். படிக்கிறதுக்கு அந்த கௌரவம் யாரையுமே நம்ம கை நீட்டி கேட்க போகிறது இல்லையே. படிக்க போகிறோம், படிச்சுன்னா ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சா லைஃப்பில் நாமளே முன்னுக்கு வந்துடுவோம். அதனால் நான் அதை பற்றிலாம் கவலை. எனக்கு சொல்லிக் கொடுக்குற பொண்ணு 25 வயசு பொண்ணு, என் கூட படிக்கிற பசங்க 17 வயசு பசங்க, நான் அப்போ எனக்கு 40 வயசு. பசங்க என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? அந்த பசங்க வந்து அண்ணா என்னண்ணா இப்போ வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்டா எப்போ படித்தேனடா பார்க்கலாம்டா, எக்ஸாம் எழுதுவோம்டா, யார் நல்லா பாஸ் பண்ணான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பெரிய பாப்பா என்ன படிக்கிற? அப்படி பெரிய பாப்பா 10th படிக்கிறேன். நீங்கள் +2 படிக்கிறீங்க? நான் +2 படிக்கிறேன். என்ன சொல்கிற அப்படி? இல்லை அப்பா அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பாப்பாவெல்லாம் அதாவது டாடி நீங்களும் படிக்கிறீங்க நானும் படிக்கிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தவிர என்ன டாடி இனிமேல் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அப்போ கூட ஒரு பையன் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டான். டுட்டோரியல் சென்டர் ஜாயின் பண்ணி படிக்கும்போது 3 பேர் படிக்கிறோம். அதில் ஒரு பையன் பேர் கோபால்னு ஒரு பையன், அந்த பையன் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டான். ரமேஷ்னு ஒரு பையன், அவன் 70 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான், பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். நான் அப்போ எடுத்த மார்க் 102 மார்க். மேத்ஸில் வெறும் 55 மார்க் தான் எடுத்து ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் மறுபடியும் 23 வருஷம் கழிச்சு நான் எழுதுகிறேன், 102 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். +2 பாஸ் பண்ணேன். இனிமேல் பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் ஏன்டா படித்தா ஏதாவது ஒன்று பண்ணலாம், என்ன பண்ண போகிறோன்னு கேட்காத.
என்கிட்ட கேட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நீ வந்து இன்னும் இந்த வேலையை தான் செய்ய போகிற, ஆனால் நான் படிச்சுட்டுனா என்னுடைய வேலையே மாறுண்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்போவே. அதுக்கப்புறம் +2 பாஸ் பண்ணது என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி +2 மேத்ஸில் பாஸ் பண்ணிட்டேன் 102 மார்க்குன்னு சொன்னதும் அவர் பயங்கர சந்தோஷப்பட்டு, சிவா அப்படியா சூப்பர்ப்பா, நீ வந்து என்ன பண்ண உடனே டிகிரி போடுனாரு. டிகிரியா, பிள்ளைங்களுக்கே ஃபீஸ் கட்ட முடியல, இதில் நான் வேறு டிகிரி படிக்கிறது தானே. இல்லை நீ டிகிரி ஒன்று போடு, அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னாரு. +2 பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம், அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலான்ட்டு போய் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். புக்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் பழைய புக்கு விற்கிற இடத்துலாம் போய் அந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணேன். ஒவ்வொரு புக்கும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு 2 கட்டு கட்டிட்டு வந்தேங்க சார். 2 கட்டு கட்டிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வரேன். பஸ்ஸில் ஏறி இறங்கி வரேன். என்ன சார் அம்மா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அது அவங்ககிட்ட சொன்னாலும் இவனுக்கு கேள்வி பண்ணுவானுங்க, என்னடா இருந்தாலும் பரவாயில்ல புக்கு எது டிஎன்பிஎஸ்சி படிக்குது அப்படின்னாங்க. அப்போட கேள்வி கிண்டல் தான் பண்ணாங்க. இருந்தாலும் நான் அதை அப்படியே ரோட்டில் 2 கையிலையும் இப்படி புக்கு கட்டை தூக்கிட்டு வீட்டு வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் வந்து வீட்டுக்கு போகிறேன். என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உங்களை? என்ன சார் இப்போ போய் புக்கு வாங்கிட்டு இருக்க, இனிமேல் பிள்ளைங்க படிக்கிற வயசில் போய் நீ படிக்கிறங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிள்ளைங்க ஒரு பக்கம் படிக்கட்டும்பா, நான் ஒரு பக்கம் படிக்கிறேன், இதெல்லாம் உனக்கு என்ன லாஸ் ஆகிடுது, இப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார் நான் படித்தேன் சார். 2017 நல்லா ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு மேத்ஸ் வராதுங்கிறதுனால மேத்ஸ் போட்டு பார்த்து நம்பிக்கை வந்துருச்சு. 2018 பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு பிப்ரவரி 11ஆம் தேதி சார் 11ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னு முடிவு பண்ணும்போது 2016 ஒரு கால்ஃபர் வந்துருச்சு சார். அந்த 2016 எனக்கு டிஎன்பிஎஸ்சின்னு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் நானும் போய் எழுதலான்ட்டு ஒரு அனுபவத்துக்காக போய் எழுதினேன். அதுதான் ஃபஸ்ட்டு. எப்படி இருந்துச்சு ஒரு 42 வயசு ஒரு எக்ஸாம் ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே போகும்போது எல்லாம் சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்க. இவங்க என்ன பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் இன்விஜிலேட்டர்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நினச்சி தான் அப்படியே என்ன பார்த்தாங்க. நானும் ஒரு சொன்னுவேன், இவர் எழுத வந்தாரா அப்படிங்கிற ஒரு. அதுக்கப்புறம் தான் அவங்க பார்வையும் மாறுனுச்சு. சரி இதெல்லாம் சகிச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடந்து வந்தலாம் அப்படி. அது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் அதுதான். அப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக டிஎன்பிஎஸ்சினா என்னான்னு தெரியாது, ஆனால் போய் எழுதுறேன். ஓகே அட்டன் பண்ணிட்டு. அப்போ நான் எத்தனை கொஸ்டின் போட்டேன்னு 107 கொஸ்டின் போட்டேன். 107 கொஸ்டின் போட்டேன். சரி ஓகே நம்ம கடினமாக படித்தோமா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 ஒரு எக்ஸாம் வருது. நல்லா படிக்கலாம் எழுதலாம் போது நல்லா மேத்ஸ்லாம் போட்டு பார்த்து ட்ரைனிங் ஆகிடுச்சு. ஒரு 40 வயசில் படிக்க இல்லை ஞாபகத்தில் இருந்துச்சு அவங்களுக்கு, உட்காந்து படிக்க முடியாது, உடம்பு ஒத்து வச்சு. அது வந்து சார் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், நான் வந்து ரூமில் பசங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க, நானும் அங்கே உட்காந்து படிப்பேன். அப்போ படிக்கும்போது நான் உட்காந்தேன்னா யூரின் கூட எந்திரிச்சு போக மாட்டேங்க சார். பசங்க இப்படி பார்த்துட்டு, ஆனால் ஏதாவது வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்கியானா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா என்னன்னா எந்திரிக்கவே மாட்டேங்கிற அப்படிம்பாங்க. அதாவது நான் எந்திரிக்கிறதுக்காக தானே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அதனால் நான் வந்து அப்படி ஆனால் பசங்களாம் கொஞ்சம் என்னென்ன இந்த வயசில் எப்படின்னா உட்கார என்னென்னா எங்களால் உட்கார முடியலமாங்க. ஒருவேளை கஷ்டம் தான் நம்மளை உட்கார வைக்க தான் என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உட்காந்தேன் எந்திரிக்கல, படித்தேன். இப்படி சாஞ்சிட்டு படிக்கிறது, படுத்துட்டு படிக்கிறது இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. இப்படி உட்காருவேன், படிச்சுட்டே இருப்பேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் எந்திரிக்க மாட்டேன். யூரின் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணால் யூரின் போகிறதே எந்திரிப்பேன். புரிஞ்சுதா? இப்போ படித்தது புரிஞ்சுது சார். அதுவும் தமிழில் நான் படிக்கும்போதே தமிழில் கொஞ்சம் ஆர்வம் சார். 2வது அட்டம் 2018 எழுதுனேங்க சார். 2018 2வது அட்டம் எழுதும்போது நான் கண்டிப்பாக நம்பிக்கை வந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அண்ணன் பாஸ் பண்ணிவிடுவார், சார் பாஸ் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நம்பிக்கை மற்றவங்களுக்குலாம் ஏற்பட்டுருச்சு. அப்போ அது எனக்கு பெரிய நம்மளை விட அவங்க நம்மளை நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா மேத்ஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பிரச்சனைனா, மேத்ஸ் வந்து தியரியாக கேட்டாங்க. எனக்கு மேத்ஸ்னாவே கொஞ்சம் கஷ்டம், தியரியாக கேட்டதுமே ஒன்றுமே தெரியல. அப்போ வந்து மேத்ஸை போயிடுச்சு. அப்போ கூட தமிழில் நான் 92 எடுத்தேன். அப்போ 154 மார்க் எடுத்தேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் டைப் இருந்தால் கண்டிப்பாக வேலை வாங்கியிருப்பேன். என்ன சொல்கிறது, வறுமையின் காரணமாக நான் எதுவுமே கற்றுக்கல. நான் வந்து உட்காந்து படிப்பை மட்டும் நம்பி தான். டைப்பியோ ஸ்டெனோவியோ எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் கிடையாது எனக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்போவே எனக்கு டைப் முடிச்சது 2018 எனக்கு வேலை. பயமுறுத்தலையா? எனக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? தோல்வி எப்படி ஓவர் கம் பண்ணீங்க சார்? உண்மையை சொன்னால் அப்போ வந்து என் கூட படிக்கிற பொண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்களுக்கு எப்படியுமே எக்ஸாம் எழுதுன்னு கேட்கும்போது பயங்கரமாக அழுவாங்க. என்னமாச்சு அப்படிமே. நான் நல்லாவே
இதுக்கு என்னம்மா அடுத்தது பாஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் எனக்குமே பேர் நான் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு வயசு இருக்குங்க, வயசு இல்லை தானே, அடுத்தது பார்த்துக்கலாம் வயசு இல்லை தானே, ஆனால் சூழல் அப்படி இல்லை தானே. ஆமாம், அவங்களுக்கு வயசு இருந்துச்சுங்க சார், வயசு இருந்துச்சு. ஆனால் அவங்க உடனே அந்த தோல்வி அவங்களால தாங்கிக்க முடியல. நான் தாங்கிக்கிட்டேன், ஏன்னா நான் ஏகப்பட்ட தோல்வி பார்த்துட்டேன். ஒய்ஃப் இறந்துட்டாங்க, வீட்டை இருந்துட்டோம், இவ்வளோ பிரச்சனை. அப்புறம் இதை விட பெரிய தோல்வி என்ன ஆகிட போகுது, இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுங்க சார். ஏன் எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதான் மறுபடியும் சொல்கிறது, வேறு வழி இல்லைங்க சார், ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா கஷ்டங்க சார். அதனால் ஜெயிச்சே ஆகணுங்கிற நிலையில் இருந்தேன். அப்போ 2018 வரலைங்க சார், 154 எடுத்து வரல. சரி ஓகே, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாங்கும் போது மறுபடியும் குரூப் ஸ்டடி பண்ணேன். பசங்க கூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒரு சர்க்கிளை ஏற்படுத்திக்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன். திரும்ப ஒரு 40 வயசுல குரூப் ஸ்டடி அப்படிங்கிறலாம். இப்போ வந்து சார் நான் படிக்கிற இடத்துல பசங்க எல்லாமே சின்ன பசங்க தான், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு மத்தியில் நான் வந்து ஒரு 47 48ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆகவே எனக்கு வந்து கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க சார். அவங்கள வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். சின்ன பசங்க இவங்ககிட்ட அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியாத அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்படிங்கும்போது எனக்கு மேத்ஸ் வராதா, டேய் தம்பி இந்த மேத்ஸ் எப்படா போடுறது சொல்லு அப்படிமே அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ அவங்க தமிழில் அல்லது வேறு ஏதாவது டவுட்டு கேட்கும்போது நான் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பகிர்ந்துக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. 2019 ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் வந்துச்சு, செப்டம்பரில் ஒரு எக்ஸாம் வந்துச்சு சார். சரி அப்போ வந்து நான் தயாராகிட்டேன், சரி இந்த தடவை கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாலேங்க சார், கொஞ்ச நாளைக்கு முன்னால் புக்கு மாறி போச்சு. புக்கு மாறினது இப்போ பழசை படிக்கிறதா புதுசாக படிக்கிறதாங்கிற குழப்பம் வேறு. என்ன பண்ணுறது, தமிழில் பழசும் படிக்கணும் புதுசும் படிக்கணும், அப்புறம் ஜிஎஸ் படிக்கணும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி வேறு வழி இல்லை. ஆனால் நான் வந்து மனசில் உறுதியாக இருந்தேன், என்ன இருந்ததுன்னா பழசு கண்டிப்பாக தமிழ் படித்தே ஆகணும் அப்படிங்கிறதும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். வேறு கூட பழசுலாம் தேவையில்லை, நாங்கள் இல்லை புதுசில் அப்படி ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க, பழசு தான் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் பழசு தான் முக்கியம்னு நான் படித்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. புதுசுல வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது, நான் புதுசும் படிக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் ஜிஎஸ்க்கு என்னால் எஃபர்ட் கொடுக்க முடியல, அதனால் மறுபடியும் என்னால் பாஸ் பண்ண முடியல. அப்போ வந்து அதாவது உண்மையிலே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், 3ஆம் டேர்முக்குள்ள வரோம், புக்கை மாற்றுறாங்க, ஏன் இது திரும்பவும் படிக்கணுமா போயிடலாம் நினைக்காம. ஆமாம் சார், அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரிங்க சார், 2018 எழுதுகிறோம், மேத்ஸ் தியரியாக கேட்டாங்க, இப்போ வந்து புக்கு மாதிரி போச்சு. என்ன நம்ம வந்து டிஎன்பிசி எழுதக்கூடாதுன்னே இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். எனக்கு எதிராக சரி செய்யுது அப்படியே தான் சார் நினச்சேன். உண்மையாகவே டிஎன்பிசியை எனக்கு இவன் வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நடக்குதாங்கிற மாதிரிலாம் நினச்சேன். ஆனாலும் ஒன்று சார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சார், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா சார், இப்போ 10 போஸ்டிங் கொடுக்குறாங்க சார், 10 போஸ்டிங் தானா, 100 போஸ்டிங் தானா, 1000 போஸ்டிங் தானா, 1000 போஸ்டிங் தான். ஆனால் அந்த 1000 பேர் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அப்போ ஏன் நான் போக முடியாது? போஸ்டிங் எத்தனையாக இருந்தால் என்ன சார், அத்தனை பேர் போகத்தானே செய்ய போகிறாங்க. 10,000 போஸ்டிங் கம்மியாக போயிட்டு போகுது. அந்த 5000 பேர் போகிறாங்களே, 2000 போஸ்டிங் 2000 பேர் போகிறாங்களே, ஏன் அந்த 2000 நான் போகிறாலும் இருக்கக்கூடாது? பார்த்துக்கலாம். அது எப்படி நீங்கள் அவங்களோட போட்டி போடணும்? அவங்க வயசு 21 தானே சார். சின்ன பசங்க கஷ்டமே தெரியாமல் படிக்கிறாங்க, அவங்களுக்கே தைரியம் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த தைரியம் இருக்காதாங்க சார். பார்த்துக்கலாம், சின்ன பசங்கள்லாம் அவங்கள்ட்ட போட்டி போடணும் அப்படிங்கிற எண்ணம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு சிரமமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாமே கடந்து தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, ஐயோ என் உயிரே நீ தான் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க திடீர்னு காலமாகிட்டால் நம்ம கூடவா போயிட போகிறோம், நம்ம வாழத்தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் என்னை பொறுத்தலும் பிள்ளைங்களுக்காக படிக்கிறேன், குடும்பத்துக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறத விட உங்களுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தாங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சும்மா அந்த கதையெல்லாம் அழக்கூடாது, அவங்களும் நான் இல்லை இவங்களும் நான் இல்லை அப்படின்னு சொல்லணும். நீ இருக்கிறது நிஜம், அப்போ நீ வாழணும். அப்போ என்ன பண்ணுற, வாடுறதுக்கு என்னவோ செய்யும். அப்போ எனக்கு வாடுறதுக்கு வேறு வழியே இல்லை. என்ன இருந்துச்சு, டிஎன்பிசி மட்டும்தான் இருந்துச்சு, அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். எல்லாம் கரெக்ட் தான். இவ்வளோ நம்பிக்கையோடு வரும் பார்த்தீங்கன்னா 2019 பேர் 3ஆம் நம்பிக்கையோடு படிக்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நமக்கு எதிராக வேலை செய்யுது. நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு சிலபஸ் மாற்றுறோம், புக்கே மாறுது. புக்கு ஆமாம் சார், அது மாதிரி தான் சார், புக்கு மாறுதுங்க சார். இருந்தாலும் அப்போ வந்து மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி என்னடா இப்படி டிஎன்பிசி நமக்கு ஆப்போசிட்டாகவே செய்தா, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னே நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சேன். இது வரைக்கும் இந்த உலகம் தான் செஞ்சு, இப்போ டிஎன்பிசி நமக்கு எதிராக. ஆமாம் சார், டிஎன்பிசியில் நம்ம என்ன எதை நோக்கி போகிறோமோ அது தடைப்படுது. இதை எழுதுறதுக்கு இல்லாமல் என்ன நடக்குதோ அத்தனையும் படுது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது சார், அதான் சார் ஒரே விஷயம் தான் சார். சரி 3ஆவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், 3ஆவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி
அப்போயும் 156 போட்டேங்க சார். 156 கொஸ்டின் போட்டேன். டைப் இருந்தால் வேலைங்க சார், ஆனால் டைப் இல்லாதனால 156 கொஸ்டின் தான் சார் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 2019. அப்போ 45 வயசு சார். மூணாவது 45 வயசு சார். ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. என்ன காரணம்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன்னா இனிமேல்லாம் கால் ஃபார் பெருசாக வராது அப்படிம்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு இப்போல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வேலைக்கு வரது கொடுமை அப்படின்னாங்க. இதெல்லாம் பயங்கரமாக டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவங்கள பார்த்தேன், வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறீங்க, வேலைக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. வீட்லேயே படுக்கல, படிக்கிறதுக்கு வந்துடுவேன். 11 மணி நைட்டு 11 மணிக்கு படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வந்துடும்ன்ட்டு ஆர்வமாக இருக்கும்போது செம்மையாக ஒன்று வந்துச்சு சார், கொரோனா வந்துச்சு. 3 வருஷம் எக்ஸாம் இல்லைங்க சார். 2019 எக்ஸாம் நடந்துச்சு. மறுபடியும் கால் ஃபார் 2022 தான் எக்ஸாம். அது வரையும் எக்ஸாம் இல்லை. இதுக்குமே என்னடா பண்ணுவேன்னு எனக்கு கேட்கும்போது, எக்ஸாம் எப்படி வரத்தானே போகுது, அப்போ நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கொரோனாவை நான் வந்து என்ன சொல்கிறது, மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கல, ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். படிச்சு கோவிலில் வந்து வாழ்வாதாரம் அப்படி போகுது உங்களுக்கு? வாழ்வாதாரம் கொஞ்சம் சிரமமாக தான் சார். அதாவது சில கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா ஸ்டோர் அரிசி மட்டும்தாங்கிற மாதிரி நான் கொண்டு போயிட்டேன். என்ன சொல்ல, கொரோனா டைமில் எல்லாமே காய் வாங்கி அதுன்னு ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அரிசி இருக்குதா, வீட்டில் தண்ணி இருக்குதா, உப்பு இருக்குதா, போது விடு அப்படின்னு. அது வேறு என்ன பண்ணுறது, காய்கறி வாங்குறதோட காசு இல்லை பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம கஷ்டம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாத அளவு நம்ம மேனேஜ் பண்ணி சிரிச்சிட்டு போயிட வேண்டியதான். நம்ம கஷ்டம் நம்ம 4 செவத்துக்குள்ளே அரிசி இருக்குது, தண்ணி இருக்குது, உப்பு இருக்குது, அவ்வளோதான் போதும். கொஞ்சம் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரிலாம் நிறைய நாள் அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்கோம். கால் ஃபார் வரவே இல்லை, என்ன பண்ணுறீங்க? கால் ஃபார் வரவே இல்லை. ஆனால் வந்து படிச்சுக்கிட்டே இருந்து என்ன எனக்கு வராதோ அதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து தமிழும் மேத்ஸும் நல்லா கை கொடுத்துருக்கு. என் ஃப்ரெண்டு கௌரின்ட்டு ஒரு மேம் இருக்காங்க, அவங்க என்னுடைய 5th ஸ்டாண்டர்டு கிளாஸ்மேட்டு. அவங்க வந்து இளங்கோவில் வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கேட்குறாங்க, நீங்கள் போகிறீங்களா சார்னு கேட்டாங்க. இல்லைம்மா அப்படின்னா, இல்லை நீங்கள் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. நம்பர் கொடுத்துருக்கேன், அவர் கால் பண்ணுவார், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இளங்கோ கோச்சிங் நடந்து மனோஜ் பிரபாகரன்ட்டு ஒரு சார், அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நேரில் பார்க்கணும் வரீங்க சார், வரேங்க சார்ன்ட்டு போய் பார்த்தேன். சார் நீங்கள் தமிழ் கிளாஸ் எடுங்க சார், இந்த மாதிரி கௌரி மேம் சொன்னாங்க, நீங்கள் எடுங்க. நாங்கள் சார் இல்லைங்க சார், நான் படிக்கணும், அந்த டைமில் நான் வந்து இது கிளாஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் வந்து என்ன சொன்னான்னா, இல்லைங்க சார் நீங்கள் படித்து தான் இங்கே சொல்லிக் கொடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் மனசில் நல்லா பதியும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானேன்னு சொன்னார். அவர் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், என்னை ஆசிரியர் ஆக்குனார். அதனால் சரி ஓகேங்க சார்னு சொல்லிக் கொடுத்தேன். அந்த நான் கற்றுக் கொடுத்தது, அதாவது ஒரு பிஎட் படிச்சிங்கன்னா சொல்லுவாங்க இப்படி அப்படிம்பாங்க. ஆனால் நான் டிஎன் படித்ததுனால அதில் இருக்கிற நெளிவு சொல்லிகள், இப்படி படிக்கணும், இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் நோட்ஸ் எடுக்கணுங்கிற சில விஷயங்கள்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னேன். அவங்க வந்து ஃபீட்பேக் கூட என்னை பற்றி நல்ல விதமாக கொடுத்தாங்க. சார் தமிழ் சார் நல்லா எடுக்கிறாரு, ஓகே சார்னு சொன்னாங்க. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த பூஸ்ட்டு இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சரி நல்லா பண்ணணுன்ட்டு அதுக்காக தமிழை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பித்தேன், நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், நடத்த ஆரம்பித்தேன். 92 மார்க் எடுக்கிறேன். நான் 96 மார்க் எடுத்தேன் தமிழில். 2022 தமிழில் 96 மார்க் நான் எடுத்தேன். ஆனாலும் அப்போ உறுதியாக நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையில் தயாராக இருக்கிறேன். கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் போகிறேன். வெளியே நின்றுட்டுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து வெளியே வராங்க, எம்பிசி எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து இன்னும் எனக்கு வேதனையாக போச்சு. சென்னைக்கு வந்து என்ன காரணம், 167 முடிஞ்சிருச்சு, நான் 166 மார்க்கு. ஸோ அப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ என் கூட வந்து என்ன, அதாவது வாழ்த்துக்கெல்லாம் சொல்கிறாரு, டே தம்பி நல்ல போஸ்டிங் எடுத்துட அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. நான் அவரை முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அப்புறம் என்ன தம்பி இப்படி ஆகிடுச்சினாரு. சரி விடுங்க பிரதர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப வேதனையோடு தான் வந்தேன். அது சார் மறுபடியும் வந்து 2022 1 மார்க்கில் போயிடுச்சு சார். சரி போயிடுச்சு, சரி ஓகே, அதுதான் ஒன்றும் இல்லை, அதான் நான் ஏகப்பட்ட தோல்வி பார்த்துக்கலாம் மறுபடியும் அப்படின்னு. ஆனால் பசங்க என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க ஆனால் உண்மையாகவே உனக்கு பயங்கர தைரியம்ண்ணா, நாங்களாம் தான் நேரம் போடான்னு விட்டுட்டு போயிருப்போம் அப்படின்னாங்க. விட்டுட்டு போனால் அப்புறம் நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுறது, வேறு வழியிலேயே ஜெயிச்சு தான் அவனு வந்துட்டோம், ஜெயிச்சு காட்டு. எத்தனை பேர் கேவலமாக நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பேசாமல் இருக்கணும், நம்மளும் ஜெயிக்கணும், நம்ம லைஃப்பில் முன்னுக்கணும்னா வேறு வழி இல்லை, மறுபடியும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு படித்தேன். மறுபடியும் என்னென்ன தவறுகளை செய்யணும் அதெல்லாமே மாற்றி எப்படி ஷேடிங் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் ஸ்டைலை மாற்றினேன். படிச்சுட்டு நம்பிக்கையோடு தான் படித்தேன். அதாவது சரி
இந்த ஒரு தடவை எழுதலாம் அப்படிலாம் இல்லை. நாம் வந்து அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எனக்காக படித்தேன் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனாலும் என்னை பார்த்துட்ருக்காங்க. யார் பார்த்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்துட்ருக்காங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கும் என்னை கொஞ்சம் கவனிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு காதுக்கு வருது, என்னடா சிவராமண்ணனே இத்தனை வருஷம் படிக்கிறாரு, அவரே நான் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறத எனக்கு இன்னொன்று கேள்விப்பட்டேன். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, இல்லை நம்ம ஜெயிச்சோமா, நம்மளை சார்ந்தவங்களும் சரி நம்ம ஸ்டூடெண்ட்டும் சரி, சார் வெற்றி பெற்றுறாரு, வேலை வாங்கிட்டாரு, ஏன் நம்மளால் வாங்க முடியாதுங்கிற எண்ணம் வரும். அதனால் இதை விட்டுறவே கூடாது, கண்டிப்பாக வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஜெயிச்சா வந்து 2024 ஆர்டர் பண்ணேன். 2024 எக்ஸாம் வந்துருச்சுங்க. அப்போ வந்து எனக்கு சித்தூரில் சென்டர் போட்டிருந்தாங்க. ஓகே, நான் போய் பண்ணும்போது போனேன். அங்கே தான் சார் எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி என்ன நடந்துச்சுன்னா, 2 பொண்ணுங்க வந்து, சார் என்ன சார் நீங்கள் இங்கே அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னேன். இல்லை இன்விஜிலேட்டராக வந்துருக்கீங்க. இல்லைம்மா நானும் எக்ஸாம் எழுத வந்தேனே. எக்ஸாம் வாங்க சார் அப்படின்னாங்க. ஆமாம்மா சரி நீ போய் எழுது, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ போகும்போதே பாருங்கள், அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரியே சிரிச்சுக்கிட்டு, சார் நீங்களாம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாங்க. அதையெல்லாம் கடந்து தான் உள்ளே போனேன். கொஸ்டின் வாங்கினேன். வேகமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படப்படன்ட்டு எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை டக்குன்னு அட்டன் பண்ணேன். அப்போ தமிழ் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முடித்தப்புறம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தேன். அப்புறம் நான் எப்பயுமே வந்ததுமே தனியார் கீயை வச்சு பார்க்கவே மாட்டேன். கவர்மெண்ட் கீ வந்ததும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக் வந்துச்சு. என்னென்னா, சரி 170 கொஸ்டின் வர மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 169 தான் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ வேறவங்க கூட 170க்கே வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே நம்ம ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னோடய கம்யூனிட்டி ரேங்க் 856, ஓவரால் ரேங்க் 2133, 170 கொஸ்டின் போட்டேன். சரி ஓகே ஓரளவுக்கு வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு நம்பிடுச்சு. எனக்கு 6வது நாள் கவுன்சிலிங் வந்துச்சு. போனேன். எனக்கு பிடிச்ச வேலை எது இருக்குன்னு பார்த்தேன். நான் ஒரு 7 வேலைகள் எழுதி வச்சுருந்தேன். அதில் மொதல் வேலை எழுதுனது என்னென்னா ஐஐடி டிபார்ட்மெண்ட். அதாவது இந்த டிஎன்பிசியில் வந்து நான் ஏகப்பட்டது இழந்திருந்தாலும் நம்பிக்கை இழக்கலைங்க சார். அதனால் ஜெயிப்போம் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு படித்தேன். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் மற்றும் எஸ்எஸ்எஸ்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இலவச கொரியர் வசதியுடன் சலுகைக்கு மேல் சலுகையாக 15% வரை தள்ளுபடி விலையில் www.vr1publications.com இணையதளம் மூலம் பெறலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம்.